அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி. பொதுவாகவே அஷ்டமி நவமி நாட்களில் நம்ம இந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. மன அமைதியே இல்லாதவங்க கூட இந்த தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் பலருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் இருக்குங்க. எத்தனையோ துன்பங்கள் நம்மளை வாட்டி வதைக்கலாம், மன அமைதி இல்லாமல் தவிக்கலாம். கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் போது கூட கடவுளை அப்படின்னு சரணடைவோம். அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து மன அமைதி தரக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு காலபைரவர். தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவரை வணங்கினோம் அப்படின்னா துன்பங்கள் நீங்கி மன அமைதி உண்டாகும் என்பதுதான் நம்பிக்கை. தேய்பிறை அஷ்டமி தினமான இந்த பைரவருடைய வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கும் பைரவரை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கால பைரவருக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈசன் ஒருபோதும் அவதாரம் எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவைப்படும் போது தன்னுடைய சக்தியின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துவது தான் வழக்கம். அப்படி ஒரு முறை வெளிப்படுத்திய சிறு பகுதி சக்தி தான் இந்த காலதேவன் என்ற மகா கால பைரவ பெருமான் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி அன்று மகா கால பைரவ பெருமான் ஈசனிடம் நாம் இருந்து உதயமானார் என்றும் மகாதேவ அஷ்டமியாக அன்றைய நாள் யோகிகளால் துதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். தேய்பிறை அஷ்டமி நாள் முழுவதுமே ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக என்ற மந்திரம் ஜபித்தால் நம்மளுடைய இந்த பிறவியில் செய்த எல்லா பாவங்களும் நம்ம விட்டு ஓடிவிடும் என்று நிறைய பேர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சிரஞ்சீவி சித்தர் காக புஜண்டர் கூட இதைத்தான் தெரிவிக்கிறாரு. அதாவது தேய்பிறை அஷ்டமி இந்த நாளில் ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். இதே போல் சிவப்பு நிற மேனியாரான இந்த பைரவர் பாம்பை முப்புரி நூலாக தரித்தவர் என்று சொல்லலாம். மண்டை ஓடு மாலை அணிந்தவர், சூளம் பாசம் மழு கபாலம் ஏந்தியவர், திருமுடியில் பிறை நிலவு சூடியவர், பிரம்ம சிரசேத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த காலபைரவரை பற்றி நம்ம பார்க்கும்போது அஷ்டமி நாட்களில் உச்சி வேளையில் பைரவருக்கு சிவப்பு நிற ஆடை அணிந்து நெய் விளக்கு ஏற்றி மாலை சூட்டி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டோம் அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கி நல்ல வாழ்வு கிடைக்கும். எலுமிச்சம்பழத்தை பைரவமூர்த்தியினுடைய காலில் வைத்து அர்ச்சித்து வீட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா தீராத வியாதிகள் கூட தீர்ந்து போகுமா. வீட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய பீடைகள் ஒளிந்து போகுமா. சில பேருக்கு என்னதான் நாம் வழிபட்டாலும் என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரவே இல்லையே, இது நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட காலபைரவருடைய வழிபாட்டை மேற்கொண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பீடைகள் எல்லாம் ஒளிந்து போகும். எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்காது விலகி ஓடும், விலகும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லப்படுது. சரி, காலபைரவுக்கு ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படின்னு பார்க்கும்போது தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடலாம். அதாவது நீங்கள் மிளகு தீபம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மிளகு தீபத்தை தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாளில் ஏற்றி வழிபடலாம். எவ்வளவு பெரிய கடன் தொல்லை இருந்தாலும் கூட, நம்ம எவ்வளவு பெரிய தொகையில் சிக்கி இருந்தாலும் கூட அதிலிருந்து உடனடியாக மீண்டு வரக்கூடிய ஒரு தீபமாக இந்த மிளகு தீபம் இருக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட பைரவரை மனதார வழிபட்டு செவ்வரளி மலர் சாற்றினா இழந்த செல்வாக்க மீண்டும் அடைவாங்க என்பது நம்பிக்கை. அதுபோல பகைவர்கள் தொல்லைகளால் அவதிப்படுறவங்களும் பைரவருடைய சன்னதிக்கு சென்று அவருக்கு அபிஷேகம் செய்து அவருடைய விபூதியை நெற்றியில் இட்டுக்கொண்டா போதும், பகைகள் நம்மை விட்டு நெருங்கி நம்மை வராது, அணுகாது, நெருங்கி வராது அப்படின்னு சொல்லலாம்.
முருக கடவுளுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போலவே மகா கால பைரவ பெருமாளுக்கு 8 படை வீடுகள் நம்ம தமிழகத்திலேயே இருக்குதுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. நீங்கள் இந்த 8 படை வீடுகளுக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த 8 படை வீடுகளிலும் வெவ்வேறு காலகட்டங்களில் நம்மளுடைய வீர தீர பராக்கிரமங்களை வெளிப்படுத்தி இருக்காரு. அதாவது இதில் ஏதாவது ஒரு படை வீட்டில் தேய்பிறை அஷ்டமி அன்று குறைந்தது ஒரு முகூர்த்த நேரம் வர ஜபிக்கலாம். மேலும் திருக்கடையூர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் திருக்கோவில் ஒன்று தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு செல்லக்கூடிய சாலையில் 8வது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மேலும் திருக்கோவிலூர், திருவதிகை, திருவிற்குடி, வீரட்டானேஸ்வரர், திருவாரூரில் இருந்து நாகை செல்லக்கூடிய சாலையில் 3 கிலோமீட்டர் பயணித்து அதன் பிறகு இருக்கக்கூடிய உள்ளடங்கிய கிராமத்து சாலையில் போகணும். திருக்கடையூர் கால சம்ஹாரமூர்த்தி, வள்ளுவூர் வீரட்டானம் அருள்மிகு பாலகுமாராம்பிகை இங்கெல்லாம் நம்ம மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழகத்திலேயே இருக்குது. 9வதாக சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆலயம். இந்த 8 வீரட்டானங்களிலும் மூலவர் சிவலிங்கமாக இருக்கார். சிவலிங்க வடிவில் மகா காலபைரவர் பெருமான் அருள்வாளித்து வராரு. ஈசனும் பைரவரும் ஒருவரே என்பதை இதன் மூலமாக நம்மளால் உணர முடியும். பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து காலபைரவர் சன்னதிகளுக்கும் அருளாற்றலை வழங்கக்கூடிய ஒரு ஆலயம் அருள்மிகு பைரவேஸ்வரர் சமேத பைரவேஸ்வரர் திருக்கோவில் சோழாபுரம், கும்பகோணம் ஆகிய அருகில் இருக்குது. இங்கே பைரவ அஷ்டமி அன்று ஈசனுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடக்கும். செல்வபலம் வேண்டவங்க ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவரை இந்த நாளில் அவருடைய சன்னதிக்கு சென்று மூல மந்திரத்தை ஜபித்து அருளை பெறலாம். வெகு தூரம் மற்றும் நாடுகளில் வசிக்கிறவங்க இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு குளிகை காலம் அல்லது ராகு காலம் 30 நிமிடங்கள் ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக என்ற இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்கலாம். சனியினுடைய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராசியினர் அன்றைய முழுவதும் ஓம் க்ரீம் மகா பைரவாய நமக என்று கூட ஜபிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவருடைய மந்திரங்களை இப்படி சொல்லி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நல்ல துணை, செல்வ வளம் பெருக சொர்ணாகிருஷ்ண பைரவரை வணங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 8 தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்தோம் அப்படின்னா எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் சரி அது விலகி ஓடும். நம்ம வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம வீட்டில் இருந்தாலும் அவை ஒரு சுபிட்சம் பெருகும் என்ற நம்பிக்கை உண்டு. பைரவருக்கு அத்தகைய சக்திகள் உண்டு. இதுபோல் பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவாக நாம் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அதை விட புண்ணியம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் பைரவருக்கு உணவு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்துட்ருக்கோம். நாம் எந்த இறைவனை வணங்கினாலும் கவலைகள் தீர வேண்டும் என்று தான் நினைப்போம். இப்படி பிரச்சனைகள் தீர வேண்டும் என மனதில் நினைத்து வழிபாடு அல்லது விரதம் பிடிக்கிறவங்க தேய்பிறை திதியில் தொடங்கி வளர்பிறை திதியில் நிறைவு செய்யலாம். கவலைகள் தீர வழிபடுறவங்க தேய்பிறையிலும், நினைத்த காரியங்கள் நடக்க நினைக்கிறவங்க வளர்பிறையிலும் வழிபாடு செய்வது நல்லது. ஏன் அப்படின்னா வளர்பிறை அஷ்டமியில் பைரவரிடம் பிரார்த்தனை செய்தால் வேண்டியவை வளர்ந்து கொண்டே செல்லும் என்பது ஐதீகம். அதனால தான் வளர்பிறை அஷ்டமியில் கஷ்டங்கள் தீர வேண்டுவதில்லை. அதை தேய்பிறையில் சொல்லி வழிபட்டால் தான் கர்ம வினைகள் கரைந்து நலமாக வாழ முடியும் என்று கூட சொல்லலாம். வளர்பிறை அஷ்டமியில் வழிபடும்போது ராகு காலத்தில் தான் வழிபாட்டை செய்ய வேண்டும் என கட்டாயம் கிடையாது. அன்றைய தினம் நமக்கு ஏற்ற நேரத்தில் வழிபாட்டை செய்யலாம். வளர்பிறை அஷ்டமி திதியில் வழிபாடு செய்கிறவங்க முக்கியமாக தேய்பிறை அஷ்டமியில் வழிபடக்கூடாது. வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு சதுர்கால பைரவரை மாலை வேளையில் வில்வம் மணக்கக்கூடிய மலர்களால் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 11 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா வறுமை என்பது அறவே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு சொர்ணாகிருஷ்ண பைரவரை வணங்கினா செல்வ வளம் பெருகும். தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்தால் துன்பங்கள் துயரங்கள் தீர இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். குறிப்பிட்டு தேய்பிறை அன்று வருவதை தான் பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த நாளை நாம் தவற விடாமல் இந்த பைரவருடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா மிக சிறப்பான பலன்களை பெறலாம். என்ன நண்பர்களே, இந்த
தேய்பிறை வளர்பிறை அஷ்டமியில் நம்ம பைரவருடைய வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் இப்போ பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.